டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ஸ் சம். தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம். அப்போ முரளியை நம்ம எக்ஸ்னு எடுத்துட்டோம்னா தேன்மொழி வந்து முரளியை விட 5 ஆண்டுகள் அதிகம். அப்ப இதை x+5ன்னு எடுத்துக்கலாம். 5 ஆண்டுகளுக்கு முன் 5 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னாலே அது மைனஸ்ல எடுத்துக்கணும். பிறகுன்னு வந்தா பிளஸ் போட்டுக்கணும். முன்பு அப்படின்னா மைனஸ். அப்ப இங்க -5 ஆட் பண்ணணும். ரெண்டு சைடும் -5. இந்த +5க்கும் -5யும் கேன்சல் பண்ணா பேலன்ஸ் x மட்டும்தான். தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது விகிதம் 3:2. இப்ப இவங்க 2 பேருக்கும் உள்ள வயது விகிதம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3:2ன்னு சொல்லியிருக்காங்க. எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இப்ப சம் பாருங்க. இப்ப பேலன்ஸ் x இருக்குங்க, இங்க x-5 இருக்கு. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது 2ஆல எக்ஸையும் 3ஆல x-5ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 2x ஈக்குவல் டு 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு x-5. 2x அப்படி எடுத்துக்கிறோம். 3 இன்ட்டு எக்ஸ் 3x மைனஸ் 3 5 ஆர் 15. ஸோ 2x ஈக்குவல் டு இந்த சைடு இருக்க 3x மைனஸ் 15 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது சிம்பிள் மாறும். இப்போ ப்ளஸ் 3x மைனஸ் 3x மாறும். மைனஸ் 15 ப்ளஸ் 15 மாறும் ஈக்குவல் டு 0. ஸோ 2x மைனஸ் 3x என்னது? மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 15 ஈக்குவல் டு மைனஸ் 15. நம்ம மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 15 கிடைச்சிச்சு. ஸோ இந்த வேல்யூவோட சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் தேன்மொழியை நம்ம x+5 முரளி எக்ஸ்ன்னு தான் எடுத்தோம். இந்த x+5 ஒன்று எக்ஸ்ன்னு ஒன்று. இது யாரு? தேன்மொழி. இது யாரு? முரளி. ஸோ x+5 எக்ஸோட வேல்யூ 15. அப்போ 15 + 5 என்ன வரும்? 20. முரளின்றது யாரு? முரளி எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 15. அப்போ முரளியோட தற்போதைய வயது என்னது? 15. தேன்மொழியோட தற்போதைய வயது என்ன? 20. ஸோ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.